தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு தேசிய நூலகம் வழங்கும் உயரிய விருதான மலேசியாவின் சிறந்த நூல் விருது 5 இந்திய எழுத்தாளர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருது பெற்றவர்களில் 17 வயது இளம் மாணவரான திவாகர் ராமச்சந்திரனும் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடமாநில ஒற்றுமை வார கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஈப்போவிலுள்ள இந்திரா முலியா அரங்கில் நடைபெற்ற வாசிப்பு விழா தொடக்க நிகழ்வில் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அண்ணாமலை, சபரிமுத்து, டாக்டர் தமிழ்ச்செல்வன் ரமேஷ், திவாகர் ராமச்சந்திரன், பாலமுருகன் கேசவன் மற்றும் டாக்டர் அருணாசலம் ஆகியோர் விருது பெற்ற எழுத்தாளர்களாக கௌரவிக்கப்பட்டனர். நான் ஒரு தமிழ் மொழி சிறுகதை தொகுப்பு நூல் எழுதியிருக்கேன். என்னுடைய புத்தகத்தோட தலைப்பு சிறகுகள் முளைத்த தருணம். இந்த புத்தகத்தை கொரோனா காலத்தில் நான் வீட்டில் இருக்கும் பொழுது எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் எழுதுவதற்கு எனக்கு ஊக்குவிப்பாக இருந்தது என்னுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும். மேலும் இந்த புத்தகத்தை நான் மலேசிய தேசிய நூல் நிலையத்திற்கு அனுப்பிய மூலமாக எனக்கு இந்த விருதும் கிடைத்தது. இது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. என்னுடைய சஞ்சீவனை எனும் நாவல் தோட்டப்புற வாழ்க்கையை இரண்டாம் உலகப் போருக்கு முன்பும் அப்பொழுதும் பிறகும் நமது தமிழர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை விளக்கி எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நாவல். இந்த விருது எனக்கு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. இன்று தேசிய நூல் நிலையத்தின் புத்தக விருது கிடைத்திருக்கிறது. என்னுடைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங், அதாவது கற்றல் கற்பித்தலில் நேர்மறை உறவுகளின் பயன்பாடு பற்றிய நூல். இந்த நூல் கல்வி கற்றல் கற்பித்தலில் மிகவும் உறுதுணையாக இருக்கும். என்னுடைய தேரித்தீவு தமிழரின் வரலாற்று தடம் என்னும் நூலுக்கு மலேசிய தேசிய நூலகம் 25-26ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலாக தேர்வு செய்துள்ளது. ஆகவே இந்த தருணத்தில் நம்முடைய மலேசிய தேசிய நூலகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றேன். கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து எழுதி வருகின்றேன். இன்று தேசிய நூலகத்தின் சிறந்த புத்தகத்துக்கான விருது என்னுடைய உயாங் மலை என்கிற சிறுவர் நாவலுக்காக கிடைத்திருக்கின்றது. நம்முடைய தமிழ் சிறார் நாவலுக்கும் தமிழ் சிறார் இலக்கியத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயரிய விருதாக நான் கருதுகின்றேன். நம்முடைய உள்ளூர் படைப்பாளர்களை தொடர்ந்து எழுதுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கும் பல்வேறுபட்ட வாழ்க்கையை எழுத்தின் மூலமாக கொண்டு வருவதற்கும் இந்த சிறந்த அங்கீகாரம் நமக்கு ஊக்கமாக இருக்கின்றது. ஒற்றுமை வார நிகழ்வை தொடங்கி வைத்த ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுவனேஸ்வரன் அவர்கள் இந்த விருதுகளை வழங்கினார். இதனுடன் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் சாடேக் எழுதிய நூல் அதிக வாசகர்கள் படித்ததற்கான சிறப்பு விருதையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் பழையின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் அமைந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.